என்னோட இந்த வெளிநாட்டு பயணத்துக்கு இது முக்கியமான ஒரு பொருளா இருக்கும். யூரோப் போறாங்க தம்பி. நீ எப்படி உணர்ற தம்பி? யூரோப் போறானீங்க என்ன கொஞ்சம் போறாம நம்ம ஓலண்டு நீ வர வீடியோ வெளிநாட்டு வீடியோ வரும். என்னடா இந்த விசா ப்ரோசஸ் சரியா முடியும் வரைக்கும் மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாதுக்காக வந்து நான் அப்படியே சுமூகமாக வச்சிருந்தேன். இருந்தாலும் இவன் வெளிநாட்டு போறதுக்கு அது வந்தது. எனக்கும் சரியான ஆர்வமா இருக்கு. இதை உடைச்சு பார்க்கணுண்டு. யாரு தந்தது? எல்லாரும் தான் தந்தது. உள் மனசு தெரிஞ்சாக்கள் தான் இந்த வாங்கி கொடுத்துருக்கேன். இதுவும் யூரோப்ல இருந்து தான் வந்தது. பிளானோட வந்துருக்கு. 2 லட்சம் ரூபாய்க்கு கிப் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணுவியா நீ? வெளிநாடு நினைப்புல இருக்காது. நாங்க ஸ்ரீலங்கா. ஓ கிளப் பண்ணுங்க. அதுவும் நீல கலர் பேக்ல ஹிட் பண்ணி வச்சிருக்கேன். காசு இப்படி தான் தோன்றுறீங்க. எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. இது யாரு கொடுத்தேன்னு சொல்லி நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். வணக்கம் மக்களே. நேற்றைய காணொளி நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலடா. வாராரு வந்து நிற்கிறாங்க. இங்கால் நிற்கிறது பேரு சொல்லுங்க. தலையாட்ட கேஜே கேக் மற்றும் கஜேந்தினி. இங்கால நிற்கிறது எங்களோட சல்மான் கான். அப்படி சொன்னா ஒரு ஏரியா ஒரு பேர் வச்சுக்கான படம் மீது அதான் நிறைய நாளைக்கு பிறகு வந்திருக்காரு நம்மளோட எடிட்டர். சரி, அப்போ நாங்கள் 3 பேர் தான் நின்றைய காணொலி நினைக்கிறோம். முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும். நேற்றைய காணொலி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த விசா கிடைச்ச சம்மந்தமாக உங்களுக்கும் அந்த நல்ல செய்தியை வந்து நான் சொன்னேன். அதாவது யூரோப் போகிறேன்னு. யூரோப் போறாங்க தம்பி. நீ எப்படி உணர்ற தம்பி? யூரோப் போகிறான்னு என்ன கொஞ்சம் போறாம நம்ம ஓலண்டு ஜோதிரா சந்தோஷப்பட வேண்டிய ஒரு ஆளாச்சு நம்ம குடும்பத்தில் போராடி. எதா இருந்தாலும் பாயும் பயிரும் வேற அந்த பாட்டியை கேட்டு சொல்லுங்க. சரி, உண்மையாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த விசா ப்ரோசஸ் போய்கொண்டிருக்கக்குள்ளே எப்படி கதை வச்சு தெரியல. ஊருக்குள்ளே நிறைய பேர் கதை வச்சு தப்பி ஓடப்புறான், கப்பலில் ஓப்புறான், அதில் ஓப்புறான், ஆஸ்திரேலியா ஓப்புறான்லாம் வந்துச்சு கதை. என்னட்டு எங்க போறான் உங்களோட தம்பி? என்ன வெளிநாடு தான் போறான், உழைக்க போறான். இல்லை உண்மையாக வந்து இப்போ வேறு நாடுண்டாலோ இல்லை வெளிநாடு வலிக்குறாலே வந்து தெரிஞ்ச அது ஒரு பரபரப்பாயிரும். எனக்கு என்னென்னா இந்த விசா ப்ரோசஸ் சரியாக முடியும் வரைக்கும் மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாதுக்காக வந்து நான் அப்படியே சுமூகமாக வச்சுருந்தேன். இருந்தாலும் அது ஒரு சில பேருக்கு அப்படியே வந்து ஊடுருவி போயிட்டு வதந்தின்ற மாதிரி. எனக்கு மறதில்லை வெளியில அவள் எப்படி சொல்ற இந்த என்ன சொல்ற மாதிரி அவன்கிட்ட சொல்ல வேணா. நான் சொல்றேன் இல்லை உண்மையாக நான் வந்து எங்களோட வேலையிற டீமுக்கும் எங்களோட ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விசா ப்ரோசஸ் முடியும் வரைக்கும் சம்டைம் வந்து அது கேன்சல் ஆகலாம், என்ன நடக்க போகும்னு சொல்லி தெரியாது தானே. அதுக்கு முதல்ல வந்து சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அது எப்படியோ அந்த என்ன சொல்கிறேன், அந்த இங்கே அந்த போலீஸ் என்ட்ரி எல்லாம் எடுக்க வேண்டிய தேவை இருந்தது தானே. அப்போ போலீஸ் எல்லாம் வந்து போய்க்கலாம். அது பக்கத்தாக்கள் பார்த்து அது அப்படியே வந்து பரவி போயிடுது. சரி, அப்போ என்ன இருந்தாலும் அந்த வீடியோ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் அதை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்கு இல்லை, அந்த விசா சரியாக ஹையில் கிடைச்சதுக்கு அப்புறமா சொல்லணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. சரி, அப்போ இன்றைக்கு நாங்கள் 3 பேரும் மெயின் இந்த மேசையை போட்டு எடுத்து நிற்கிறோம். சமையல் வீடியோ ஓகே. இப்போ பக்கத்து இதுக்கப்புறமா நான் உங்களோட சமையல் ஒன்றும் சாப்பிட்றேன் இல்லைன்ற முடிவில் இருக்கு. சரியா, இதுக்கப்புறம் நான் வெளிநாட்டு சாப்பாடு. நீ வெளிநாட்டு சாப்பாடு சரி, ஓகே. இப்போ முக்கியமாக இன்றைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது. இப்போ என்னுடைய நீண்ட நாள் ஆசையும் வந்து இந்த வீடியோவில் நிறைவேற போகுதுன்னு வந்து சொல்லலாம். நாங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஒவ்வொரு சேனல் ஆரம்பிச்ச வரைக்கும் ஒவ்வொரு இந்த மைக் வாங்குறது கூட ஒரு கனவாக தான் இருந்தது. அப்போ அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொன்றா வாங்கி ஒரு பெரிய அப்டேட்டான நிலைக்கு போயிட்டோம். அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்ட் டைமாக 8ஆம் மாதம் 17ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள் போனது வந்து தெரியும். வீட்டில் இருந்து பக்கத்தில் இருந்தே விஷ் பண்ண வந்து எப்படி தெரியுமாடா, வீட்டில் இருந்தே விஷ் பண்ணல, ஆனால் ஸ்டேட்டஸ் போட்டுட்டா. இங்கே கைவிலிக்கு விஷ் பண்ண இல்லை. இங்கே வந்து அதுக்கு பின்ன இருந்தானே சொல்றேன். அப்டேட் இதுக்கு போயிட்டு அப்டேட்டா போகல. அது வந்து பழைய அப்படிதான். இப்பத்த காலம் நீ வெளிநாடு நினைப்புல இருக்காது. நாங்க ஸ்ரீலங்கா, நீ வெளிநாட்டுல ஏறி நானும் ஸ்ரீலங்கா மட்டும் நீ வெளிநாடு போனா இவன் எங்கெங்க வரானோ. சரி, ஓகே. அப்போ அந்த உங்களுக்கு தெரியும்
உண்மையானே வெளிநாடு போற புள்ள இப்படி மாறி இருக்கேன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற இப்படி இருப்பானா இந்த பாருங்க ஒன்று கையில் அதான் சொன்னேன் மற்றவங்க கதையை கட்ட தேவையில்லை நான் சொன்னேன் ஏன் நான் ரகசியமா சொன்னேன்டா வீட்டில் இருந்தாலும் வெளியில போயிருக்கு கதையா எங்க இருக்கு ஊராக தப்பே இந்த கிளி யார்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கூட்டாளி எல்லாம் சொல்லிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி எப்படியா போகட்டும் கூட்டாளி இல்ல அதான் சொன்னேன் அவனே இல்லாட்டேன்னு சொல்லி திடுறான். ஐயோ சரிப்பா ஓகே. இப்போ இந்த காணொலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் பர்த்டேக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று ஒருத்தங்களை அனுப்பினேன்னு சொல்லி எனக்கு சொன்னவங்க. சரி அது பர்த்டேக்கு வந்து சேரல. இப்போ பர்த்டே முடிஞ்ச பிறகு தான் வந்து என் கையில் வந்து அந்த பொருள் வந்து சேர்ந்துருக்கு. மிகவும் அதை அன்பாக்சிங் பண்ண நாங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ண வந்திருக்கோம். உங்களுக்கு என்னென்னு சொல்லி தெரியும் எனக்கு தெரியும் நோமலாக வந்து சொல்லிட்டாங்களா ஆசைப்பட்டது வந்து ஒரு பொருள் வந்துருக்குன்னு சொல்லி எடுத்துட்டோம் அதை எடுத்துட்டோம். அந்த 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 ஒரு பேக் பண்ண மாதிரி ஒன்று இருக்கு. அதை பார்த்தா சாக்லேட் இருக்காது. இதுக்கு அங்க இருக்க போகுது சாக்லேட் பார்த்தா தான் பார்சல் வந்து சின்ன அது எவ்வளவு பெருமதி தெரியுமா? அது வந்து பெருமதி சொல்லுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 10 வரைக்கும் கண்டுபிடிக்கும் பெருமதி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 lakhs அப்படி போகும். போனோம் போனுக்கு இந்த மாதிரி வீட்டுல வராது வளர்த்து கண்டு போனோம் இது ஆடும் எக்ஸ்ட்ரா போய்க்கு என்ன பேசல. பர்த்டேக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணுவியா நீ? ஆனா கிஃப்ட் சின்ன நாளைக்கு கிஃப்ட் சின்ன அதான் ஆனா அதுல 2 லட்சமே பெருமதியும் கூட என்ன டஜாலியே இவ்வளவு போன் இருக்கலாம். அதை தாண்டி இன்னும் இருக்கலாம்டா. ஒருவேளை இங்க இது 2 பட்டியா இல்ல ஒரு ஆனா இது உள்ளுக்கு இந்த இழுக்கு காசு இப்படி வந்து தோன்றீங்க. சரி இல்ல நான் முக்கியமா சொல்றேன் என்னோட இந்த வெளிநாட்டு பயணத்துக்கு இது முக்கியமான ஒரு பொருளா இருக்கும். இது நம்மளே சம்பந்தம் இல்லை நம்ம போவோம் இவன் வெளிநாடு போறதுக்காண்டியாவது வந்தது. இப்போ எப்படின்னா நான் ஜோதிச்சேன் உண்மையாக நான் பிறலானெல்லாம் வந்து ஒரு பிளான்ல இருந்து நாங்கள் இப்போ இப்படி ஒன்று வாங்கணும் இப்படி ஏதாவது செய்யணும்னு சொல்லி சேனல் அடுத்த அப்டேட்டுக்காக அதை சொல்கிறேன் வந்து சேனல் அப்டேட்டுக்காக தான் இது வந்திருக்கு. ஆனால் என்னுடைய பர்த்டே கிஃப்ட்டுக்காக வந்து வந்தது. அதுதான் நான் சொன்னேன் வந்து இப்போ எனக்கு இந்த பயணத்துக்கு போய்க்குள்ள இது பயன்படும். அப்போ உங்களோட மூளையை பயன்படுத்தி சொல்லுங்க அப்போ என்ன இருக்கு கேமரா சம்பந்தமா தான் இருக்கணும் மைக் இல்லாடி இந்த கிம்பிள் அந்த சம்பந்தமா தான் இருக்கும். இல்லை இல்லை அதுவும் இல்லை. அப்போ என்ன இருக்கு அப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணுவோம். இது இல்லை சரியா இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தருவேன். நான் சொல்கிறேன் கிம்பிள் அரிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது கேமரா ப்ராடக்ட் அரிக்கணும் அப்படி இல்லை எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. மைக்கெல்லாம் வராது. சரி ஓகே. உண்மையாக வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ எப்படியா இருந்தாலும் இது எனக்கு ஹிட்டாக வரலாட்டியும் இது இந்த தேவைக்கு கண்டிப்பாக நான் வாங்கியிருக்கணும். ஸோ என்னன்றதை உடைச்சி பார்ப்போம். அது பப்ளிக் போட்டு சொல்லி இதை சொல்லணும் முதல்ல அதையும் பார்க்க இல்லை அனுப்பிட்டு சொன்னவங்க என்னன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கிஃப்ட் உங்களுக்கு வெளியே இருந்து வந்துருக்கு. இது யாரு தந்திருப்பா? இது வெளிநாட்டுல இருந்தும் வந்தது. சரியா அது இதுவும் யூரோப்ல இருந்து தான் வந்தது. ஆனா அது எந்த கண்ட்ரி யார் அனுப்புன்னு சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. சொன்னாதான் அதை தர சொல்லி உங்களுக்கு சரி அப்ப அதை வந்து இறுதியிலே சொல்லுவோம். கதை கட்டுறதுக்கு வேற ஆக்கிறது அவளே போதும். லவர் தான் தந்தது. ஆனா அந்த 4 பேர் லோரால் பேர் சொல்லு 4 லவர்ல இல்ல அதான் இப்ப என்னண்டா உண்மையா இப்ப அக்கா சொன்ன மாதிரி இந்த கீழுக்கு வந்து கோமாண்ட் பண்ணுவாங்க லவ் வரதோ அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை. நீங்க ஒன்றும் யோசிக்காங்க நான் சும்மா அதைக்கிறேன் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் அப்படி இல்லை. உண்மையாக சொல்ல போனோம்னா நம்மளோட ஒரு வளர்ச்சிக்காண்டி இந்த கிஃப்ட்டை அதுவும் இந்த டைமில் வந்து பண்ணியிருக்காங்க. அது யார் என்னன்றதை நான் அப்படியே போக சொல்கிறேன். சரி ஓகே. இப்போ எனக்கும் சரியான ஆர்வமாக இருக்குது இதை உடைச்சி பார்க்கணுண்டு. பிக்கிறது அழகு இல்லையே இப்படி வரும்பட்டி இருக்கும். வேறண்ணா செங்கல் ஒரு செங்கல் அளந்து பார்த்தோம்னா தெரியும். சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்களே ஏரியா ஓவரா பாப்பா அப்படியே அழகாக ஹிட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் நீல கலர் பேக்கில் ஹிட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீலமாக தான் உள்ள இருக்கணும். ஏதோ இது எங்கே இருக்குது நீலமன்றா பக்ஸை பார்த்தா தெரியும். மெக்கானிக்கல் ஜாமான் வந்துருக்கு. வீடியோன்ற தெரியும். இந்த கேமரா அப்படி இப்படியான இது இன்னும் அதான் இருக்கணும். இவர் யார்கிட்ட வேற என்ன கிடைக்கிறது என்ன பெரிய கேமரா இருந்தால் நாங்கள் கொண்டு வரும். எப்படி இதை பார்த்தா போன்ட்டான் என்ன ஆக்ஷன் 6 ஆக்ஷன் 6 இத பப்ளிக்கா காட்டாடா. ஹாப்பி பர்த்டே இதுல இது இப்படி மறைச்சிட்டு ஹாப்பி நடுவுல காட்டணும். நீங்க பர்த்டே இல்ல அதுல இந்த பேரை வந்து எழுதி இருக்காங்கல்ல. நீங்க எதை பத்தி ஹேவ் ஃபன் என்ஜாய் இட். ஓகே அது நடுவுல இருக்கிறத போடு. இல்லை அது வந்து இப்படி இதில் இப்படி காட்டுறாலும் டக்குன்னு இப்படி கையை வச்சு வரைக்கணும். அப்புறம் இதை வச்சு கதையை கட்டுவாங்க.
ஏஐல போட்டு பார்த்தா தெரியும் போல நாங்கள் என்னன்னு சொல்லி ஸோ அதில் தெளிவாக வந்து போட்டிருக்கு. ஸோ நாங்கள் நிறைய நாளாக இதை இருக்க வாரணா இவ்வளோ பண்ண நீங்கள் அதை கூட 2 சாக்லேட் வச்சு அனுப்பினா இல்லாந்தி உண்மையிலே எனக்கு சாக்லேட் தேவையில்லை. இப்போ இதுண்ட பெறுமதி கிட்டத்தட்ட அதாவது உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபோன்லேயும் நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட இது குப்பையாக இருக்குல்ல நீ கிளிக்காம மெதுவா பிச்சு எடுப்போம்ட்டாங்க அதை பிச்சுட்டு தான் இல்லை அப்படியும் அது வளைச்சி பியக்குள்ள இதாக இருக்கும். இப்போ ஃபோனில் வந்து நாங்கள் அல்ட்ரா பயன்படுத்துனாங்க ஏன்னா வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணுன்றதுக்காக வந்து இப்போ கடைசியாக வந்து 25 வந்து வாங்கினாங்க அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து நாங்கள் நிறைய நாள் இப்போ கோப்ரோலாம் வந்து ஆரம்பத்தில் நான் பிறலாம் நினைக்கக்குள்ள ஹிட் பண்ணவங்களாக. ஆனால் அதுக்கு பிறகு இது வந்து லாஸ்ட் வேர்ஷன் அதாவது டிஜே தான் இப்போ வந்து கடைசி மாடல் இந்த இருக்கிற கேமராவில் இந்த இருக்குது பாருங்க. இந்த கேமராவில் வந்து கடைசி மாடல் வந்து மாடல் இப்போ லாஸ்ட்டாக வந்தது Action 6 சரியானே. அப்போ இது வந்து இதான் கடும் பருமதி கூடினது. இப்போ இலங்கை மதிப்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து போகுது. இதே வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட என்ன சொல்கிறேன் இந்த கட்டகம் அடிக்க வலிக்கிட்டுருவாங்க இப்படி போட்டுத்தானே ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ உண்மையாக வந்து ஒரு பருமதியானது நாங்கள் ஆசைப்பட்டது. ஸோ நான் இதுக்கு தான் சொன்ன வந்து யூரோப்புக்கு இது போகக்குள்ளே எனக்கு தேவைப்படும். ஏன்னா செல்ஃபாக வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இது தேவை. ஏன்டா இங்கேண்டா கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே வந்து இருப்பாங்க. அங்கே இப்போ தனியாக ஒரு பயணம் செய்ய போகிறோன்றதால வந்து தனியாக ப்ளாக் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து இதுதான் சரி. ஸோ அப்போ இது சரியான டைமுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது கொடுத்தவங்களுக்கு நன்றி நான் தெரிவித்து கொள்கிறேன். உடைச்சி பார்க்க போகிறோம் இல்லை சரி நீ வந்து நிற்கிறேன் உன் கையால் ஃபஸ்ட்டு அப்படியே ஓப்பன் அண்ட் போட்டிருக்கு சரியா ஓப்பன் ஹாப்பி பர்த்டே படிச்சு தான் உடைக்கிறேன் பாது எப்படி என்ன வா கிளப் பண்ணுங்க இப்படி இல்லை பரவாயில்ல வா ஓப்பன் பண்ண போவா இருக்கா அப்படியே ஒன்று இருக்கக்கூடாது அதுக்கு எப்படி இருக்கு விளக்கம் பார்த்தீங்களா என்னென்ன இருக்குது. நான் என் ஃபோனில் இது இப்போயும் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு. நான் Action 4 வரைக்கும் பார்த்து கொண்டு வந்து நான் நினைச்சு வரேன். நல்ல ஒரு பேக்கிங்க சூப்பர் பேக்கிங் உண்டு. முதலாவது எடுத்தோடனே இதான் தெரிகிற மாதிரி இருக்குது. மற்றெல்லாம் உள்ளுக்கு பாக்ஸுக்குள்ளே இருக்கிற காட்டுறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் சொல்லு என்ன சொல்ற பொண்ணு என்ன சொல்லணும் இது இப்படி வா இப்படி பார்த்தேன் வணக்கம் மக்களே இப்படி கதைக்கிறது இல்ல அது வந்து 360 கேமரா இது 360 இல்ல இதுல வந்து கோப்ரோ தான் கொஞ்சம் இதா இருந்தது நல்ல. அதுக்கு பிறகு வந்து இப்போ Action வந்தவரோ இப்போ Action இதாகிட்டு இப்படி பிடிச்சி கொண்டு ப்ளாக் பண்ணி கொண்டு போகலாம். சரி முதலாவது நாங்கள் ஸ்டிக்கை உடைச்சி பார்த்துக்கிட்டோம். அடுத்ததாக என்ன உடைக்க போகிறோம்டா இதான் கேமரா இருக்கும். எந்த கேமரா இந்த சைஸ் தானே இது உண்மையாக நல்ல குவாலிட்டியில் நான் நிறைய ரிவ்யூ பார்த்தேன். நான் உண்மையாக இதில் ரிவ்யூ வந்து இதுலேயும் வந்து ஒரு 2 மாடல் இருக்குது. அதாவது எப்படின்னா இப்போ Action 6ல் இந்த இருக்கிற அந்த கேமராவும் அதோடு சேர்ந்து ஒரு பேட்டரி வரும் சரியோ. இது வந்து கோம்போ பேக்குன்னு சொல்லுவாங்க. கோம்போ பேக்குண்டா அந்த ஸ்டாண்ட் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக வந்து வரும். வந்தால் அது வந்து ஒரு கோம்போ பேக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இதுக்குள்ளே வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த உடைச்சி வரேன் ஒரு பேட்டரி பயரும் வடிய பேக்கிங் பண்ணி வச்சிருக்கேன். டிஜியோட பேக்கிங் எக்ஸ்ட்ரா வெட்டி போடுறது இல்லை வெட்டி வைக்கிற இடம்டா வெட்டி உள்ளே போடுது. ஏன் இதெல்லாம் நட்டுடாப்பா இதெல்லாம் அந்த பூட்டுற சாவிகள் இதை இது என்ன குளிச்சு ஏன்டா அப்படி குளிச்சல் வைக்கிறேன் இது என்னது என்ன இதோ இந்த டெம்பர்ட் வரும். ஓ டெம்பர்ட் அந்த கேமரா ஓட்டுறது டெம்பர்ட் சாப்பிடு பாருங்க இது இந்த நீ சாப்பிடு வரண்டியோ இது எப்படி போடணும் எப்படி கலட்டணும் இந்த எப்பயாச்சும் இங்கே வாங்கி படிச்சு பார்த்தீங்களா விளக்கமா தந்தானே இதை பாக்குறல நாங்க எங்கட வாட கூட்டி பார்த்து தமிழ் இது என்னடா பாய் இது ஒட்டுறதாடா ஸ்டிக்கரா தானே ஓ ஒட்டணும் இதுவும் ஸ்டிக்கர் எந்த ஆண்டோட நம்ம ஒட்ட மாட்டோம் ஓண்டா இதுவும் ஸ்டிக்கர் தான்டா அதில் ஒட்டணும் தானோ நீங்க பாரு பாட்டுங்க இதெல்லாம் அந்த ஸ்டிக்கர் மெமரி இருக்கா பெரிய மெமரி
சிப் எதுவுமே தந்துருக்காங்களா? தெரியா இருக்குது தெரியல பாருங்க. இந்த இது உள்ள வையா. அடுத்தது வந்து மற்ற இதுகள் இந்த இருக்குது. இதில் அந்த நட்டுகள் போட்டுரு நட்டுகள் என்னென்று தெரியா எனக்கு உண்மையிலே வந்து நான் இப்போ தான் செட் பண்ணி பார்க்க போகிறேன். நான் தமிழ் ரோ வந்து அந்த ஓஸ்மோ நனோ வச்சுருந்தவன் வந்து அப்போ அதை நாங்கள் செட் பண்ணி பார்த்துருக்கோம். அதிலே வீடியோவும் எடுத்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து இது வந்திருக்கு. ஆனால் அது சரியான டைமில் வந்திருக்கு. பார்த்தியா தனியாக ப்ளாக் பண்ணுற டைமில் வந்திருக்கேன். ஓ பிளானோட அனுப்பியிருக்காங்க. பிளானோட வந்துருக்கு. எப்படி பிளானோட வந்திருக்கு பார்த்தியா? ஓகே இது வந்து எவ்வளோ இது சின்னண்டா இருக்குது பார்த்தியா? அந்த பெரிய முதல் வார பாக்ஸ் வருது. இந்த மைக்கில் பெட்டி இது வந்து இன்னொரு வெட்டி போடலாம். 3 வெட்டி போடலாம். அதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். 3வது வெட்டி இது வந்து ஒருமிக்க இப்படி வச்சுட்டு சார்ஜ் பண்ணுறது பெட்டியை சார்ஜ் பண்ணுறதுக்குரிய கேர்வில் தான் இருக்காங்க. அடுத்தது அவ்வளோதான். இது வந்து இது ஒரு டெம்பர்ட் தான் போல பார்ப்போம். பார்த்து நீங்கள் டெம்பர்ட் தான் அது இந்த ஃபோனுக்கு தவுண்டலாம் நினைக்கிறேன். இதில் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கடா. அப்படி கலட்டணும் அப்படி ஒன்று காணலிடாப்பா இதில் அப்படி கலட்டணும் இப்படி கலட்டணும்னு சொல்லி. சரி இப்போ முக்கியமான இது உடைக்க போகிறோம். இப்போ தான் அந்த கேமரா உடைக்க போகிறோம். இது வந்து அதுக்குள்ளே கொடுக்குற இது இல்லைப்பா எல்லாம் கேமரா ஃபிட் பண்ணுறாதா இல்லை இதான் அதுக்கு அந்த ஸ்டாண்டில் மேலே இருக்குது இடம் பக்கத்துல. இது ஒளி போட்டு ஓகே டன். நம்ம உலகம் இருக்கட்டும். இறுதியாக முக்கியமான ஆளை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். தலை இவர் இல்லாம ஒன்றும் செய்யல. தலை தான் முக்கியம். உண்மையிலே தான் பார்க்குறதுக்கு சின்ன பொருளாக இருந்தாலும் பெருமதி கூட. அண்ட் வந்து லாஸ்ட் குவாலிட்டியும் வந்து இதுதான் பெஸ்ட் குவாலிட்டி. நான் ஒரு இதில் ஃபுட்டேஜ் அட் பண்ண முடியுமெண்டா எடுத்துகிட்டு நான் அதை அட் பண்ணி காட்டுறேன். இல்லைண்டா இதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெளிநாட்டு பயணத்தில் இந்த வீடியோ தான் பார்ப்பீங்க. இது மூலம் எடுக்கிற வீடியோ. நீ இப்போ எல்லாத்தையும் சொல்கிறா. இது நீங்கள் கேட்டோ இல்லை வாங்கி வந்ததோ? இல்லை நான் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி வாங்கி வந்ததில்ல. இல்லை யாரும் தந்தது. அதான் சொல்கிறேன். ஆராய்ச்சி பண்ணியே வச்சுருந்தாங்க. கிசத்துக்கு தெரியும். நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க வாங்கணும் அப்போ அக்கா கைக்குள்ள நான் இதை சொன்னேன். நான் சொல்லைக்குள்ளே அப்போ சரியாக பர்த்டேக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் ஒன்றும் செய்யலை. அப்போ நான் நினச்சேன் பர்த்டேக்கு வேறுமனு சொல்லி 1 மணி பார்க்க மாட்டேன். இதுக்கு வெட்டி இருக்கு வெட்டி அதுக்கிறோம். என்னடா இப்படி நம்பு குறியாட்டு வெட்டி இருக்கும். இப்படி இப்படி எடுத்துட்டு இப்படி திறக்கிறோம். டக்குன்னு செய்யாது. நீங்கள் கொண்டு வந்து போடலாம். 2 வெட்டியாக வந்துருக்கேண்ணே. அதையும் இதுக்குள்ளேயும் வச்சுக்காங்கடா இந்த 5 பேர். அது இது என்னன்னு சொன்னால் ஒரு ப்ராடக்ட் என்னென்னு சொன்னால் பலதாமரி எங்கள் கெமிக்கல் கரை பிடிக்கிற அப்படியான இதுகளுக்கு இது. அது சரி பிளாஸ்டிக் போத்தலுக்கு வருது. அதுக்கு என்ன சொல்ல போகிறா? இது ஒரு வகையான கெமிக்கல். அந்த என்னன்னு சரி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்டீரியா அது இது இதை பற்றி விளக்கம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏனெண்டா பிளாஸ்டிக் கேம் வருது இப்படியான சாமானும் வருது. கையில் கிடைச்சது வாய்க்குள்ள அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்குடா. நீ பெரிய போன்லாம் தொடாது. இந்த குவாலிட்டி வரும் தெரியுமா? நீ வெளிநாட்டு போறேன்டா உன் ஐபோனை தந்துரு போ. வாரம் இல்லை நீ போகிற வேண்டாம். இது என்னது? இது என்னது? மெமரி எனக்கு கேவல் இருக்கும்பா. இதை எப்படி தள்ளிட்டு எல்லாம் அப்படி மேலே ஏற்றோண்டா. அதுக்கு தான் நேரடியாக நீங்கள் சார்ஜ் அடிக்கலாம். அப்படி இதில் மெமரி இதில் என்ன இருக்குது? இது என்னது? என்ன விளக்கம் ஒன்று தெரியாது. பார்க்கணும் பிறகுதான் இப்போதைக்கு பார்த்துட்டு செய். அதான் ப்ரோ என்னதையும் உடைச்சி கிடைச்சி விட்டோம். சார்ஜ் போடுற ப்ரோ 2 லட்சம் பெருமதி. இந்த அடிச்சிக்காங்க பவர் சார்ஜ். இங்கே பாருங்க மக்களே அந்த பின் தான் இந்த பவர் சரி இதை போடுவாங்க வித்தியன். இந்த இருக்கு மெமரி ஒரு சிப். இந்த மெமரி சின்ன தானே. இந்த இருக்கு இந்த அப்போ இது இருந்தாங்க. இது கேமரா என்ன சம்பந்தம்னா சும்மா அங்கே ப்ராடக்ட். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றா சார்ஜ் இல்லை. 1 மணி பார்ப்போம். ஒன்றாயிரா வேலைக்கியா டச் பார்த்தியா? இது என்னடா அந்த ஸ்கேன் இருக்குது. எல்லாம் ஓகே எடுத்து போங்க. வேறு பிரச்சனை ப்ரோ பார்ப்போம். அன்பம் மெமரி ஓடணும் ப்ரோ. டேட் போடு. டேட் இண்டே டேட் வரும். இல்லை நம்ம பிறந்தாண்டு வரும். இண்டே டேட் போடுவோம்டா. என்ன டேட்? 20/8/2026. என்ன மக்களே 8 மும்பையில் வைத்தனடா. இல்லை இது டேட் 16 டேட் நடுவில் வரல.
வந்தான் நடுவில் இல்லை இதில் வந்து இங்கே வந்து இந்த 12 ப்ரோ வந்து 8ஆம் மாதம் 8ஆம் மாதம் 20ஆம் தேதி. 8ஆம் மாதம் 20 என்ன சொல்லிக்கு டேட் டைம் டேட் டைம் இல்லை கொடுத்தன அங்கே தான் டைம் வரும்போது என்னென்னு அதே காட்டித்தரு எப்படி காட்டுதுன்னு பாருங்க. இந்த +1 பண்ணியிருக்கு அது கட் பண்ணு. இதில் வந்து ஒவ்வொன்றா வந்து காட்டுங்க. இப்போ தட்ட இப்போ என்ன செய்யணும் அப்படி வெட்டி மாட்டுதுன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு இது பார்த்து இந்த மெமரி அதுக்கு முன்னுக்கு போடுறாங்க. இது விளக்கமுள்ள பேப்பர் சரி தொடங்குது. முன்னுக்கு இது இங்கே இதை உரிக்கா லென்ஸ் இருக்குப்பா. வா அப்படி கிசோ தெரியணும். அதில் குவாலிட்டியும் செக் பண்ணலாம். அந்த இருக்குது எத்தனை குவாலிட்டியில் வரணும். வைடாங்கல்ல இருக்குது. இது வைடாங்கல் இங்கே இது இருக்குது. இப்போ நம்ம பார்த்து கைக்குள்ள இப்படி பாப்பமா கிளியராக பாப்பமா வைடாங்கல்ல ஓகே. மெமரி போடும் நம்ம இல்லை கொஞ்சம் இது ரெக்கார்ட் ஆகும். இது மெமரி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க ஹலோ வணக்கம் 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 பாப்பமா எப்படி இருக்குது என்ன இருக்குது அந்த சவுண்டு இருக்குது. சவுண்ட் கேட்குது எப்படி இருக்கு கிளியர் வாதே சவுண்ட் கேட்குது வாரு என்ன சொல்ற இந்த இந்த இருக்கு அதில் கிளியரா இது காட்டு எப்படி இருக்கு அப்படி கிளியர் வரும். ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷம். அண்ட் வந்து இதுக்கு வந்து 2 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இப்படி எடுக்கைகள் வந்து இந்த இப்படி பிடிச்ச எடுக்கைகள் இப்படி பார்க்கலாம். இப்படி முன்னுக்கு எடுக்கைகள் வந்து இங்கேயும் இருக்குது டிஸ்பிளே பாருங்க. இதுலேயும் ஒரு டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த பக்கமும் ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஸோ அப்போ ஒரு நல்ல இது. அண்ட் வந்து லென்ஸை பாருங்கள் வந்து எந்த பெருசாக வந்து தந்துருக்காங்கன்னு சொல்லி இதில் கிளியர் தான். இப்போ லாஸ்ட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வாங்குறது இந்த இதுதான் லாஸ்ட் மாடல் வந்து அதாவது Action 6 டிஜியில் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கையில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு அதை நான் இப்படி பிடிச்சி கொண்டு வடிவா காய்ச்சி நீ வெளிநாடு போகிறேன் இப்படி வடிவா காய்ப்பா சொல்லுவாங்க எப்படி கதை நான் சும்மா இப்போ நீ திடீரெண்டு இப்போ யூரோப் போகிறா எப்படி காய்ப்பா காய்ச்சி காட்டு. வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் என்ன காய்ப்பு நம்ம வளமையாக கிடைக்கிறது. நாங்கள் யூடியூப் சேனல் தொடங்க போகிறோம் மக்களே. கதைடா கதை வணக்கம் நன்றி. வைடாங்கலோட லங்கோதான் இதுக்குள்ள இது நார்மலாக வைடாங்கல் இது மற்ற ஸ்டாண்டர்ட் நெச்சுரலோட நம்ம நேச்சுரல் தானே இல்லை ஸ்டாண்டர்ட் ஒவ்வொன்றும் இருக்குடா அதுக்குள்ளேயும் இல்லை. இனி நல்ல கலரிங் வரும். இதை வைக்க ஃபுல்லாக நோண்டி பார்த்தா தான் தெரியும் என்னன்னு சொல்லி 4K வரைக்கும் குவாலிட்டி 8K வரைக்கும் எடுக்கலாம். இங்கே வருங்க இதில் இருக்குது 8K வரைக்கும் வந்து எடுக்கலாம் வீடியோ குவாலிட்டி. அதில் அது வந்து ஸ்டெபிலேஷன் 30 என்னடா ஃபுல் இன்ச் வரும். 4Kக்கு தான் இருக்கு. ஆனால் இதுக்கு 4Kக்கு தான் 30 வரைக்கும் இருக்கு. 8Kக்கு மற்ற இதில் இருக்குன்னு ஓகே ஓகே. அந்த FPS சொல்லுவாங்களே அது அங்கால இந்த இதுவும் இருக்குடாப்பா. போர்ட்ரேட் 5 வேறு போர்ட்ரேட் முடலில் எடுக்கலாம். அடுத்த லேண்ட்ஸ்கேப் முடலில் எடுக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கம் மாற்றி எடுக்கிறண்டாலும் இதை கொடுத்து எடுக்கலாம். இதை கொடுத்து வச்சுருந்தா இப்படி திரும்பக்குள்ள இப்படி திரும்ப வரலாம். இந்த திரும்ப பார்த்தேன் 5 வரேன் இப்படி திரும்பக்குள்ள இப்படி திரும்பி எடுக்குது. இப்படி திரும்பக்குள்ள இப்படி திரும்பி எடுக்கு மாறி எடுக்குது. யார் நீ இல்லை இவன்ண்டா தான் தெரியும் இந்த இப்படி இப்படி கண்டா இப்படி மாறுது. ஸோ அப்போ நிறைய என்ன சொல்கிறேன் அந்த இப்போ புதுசாக வந்து நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய என்ன சொல்கிறேன் ஈஸி. தனியாக வந்து ஒரு ஆள் வீடியோ எடுத்து கொண்டு போகிறேன்டா ஈஸி. என்ன ஆஃப் ஆகுது இல்லை தமிழ் ப்ரோ ஒன்றதுக்கு டிஸ்பிளே மாற்றி திருப்பி போட்டணும். நீங்கள் முன்னே கைகிறது மாற்றி போட்டணும். 2 பக்கமும் இருக்குது. ஸோ இந்த கையில் கிடைச்சிருக்கு. இந்த டைமில் இதை அனுப்பி வைத்த அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு பர்த்டேக்கு நன்றி நன்றி நன்றி. தம்பி கிடைச்சாலையும் ஒரு நன்றி சொல்லிவிடுவேன். ஓ நன்றி. இது ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி என்ன ஒரு விஷயம் அதே அப்படி
என்ன செய்யற வெளிநாடு போறான்னு தம்பி இதையும் இன்னும் வீடியோ எடுத்து போடட்டும்னு சொல்லி இந்த தனியாக கஷ்டப்படுவானே என்று தனியா கஷ்டப்படுவானே ஏனென்றா அவனுக்கு நிறைய பேர் வேணும் அதெல்லாம் அவன் தனியா எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி அது ஒரு நல்ல உள் மனசை தெரிஞ்சாக்கள் தான் இந்த வாங்கி கொடுத்துட்டீங்க இந்த கிஃப்ட் உள் மனுஷன்றேன் சொல்றேன் இல்ல உண்மையா இப்ப யார் வெளிப்படையா கதைக்கிறேன் ஆனா ஒரு வெற்றியை காணல அதான் நான் யோசிக்கிறேன் ஞாபகத்தை எடுத்து வச்சுக்கோ இல்ல ஒருவேளை தராம தெரியும் வேணுமெண்டே வைக்க மாட்டாங்களோ அப்படித்தான் பாருது தெரியல இல்லாடி இன்னொரு வெட்டி வாங்கி வைக்கலாம் பாப்போம் இன்னொரு வெட்டி வாங்கி வைக்கலாம் இன்னொரு வெட்டி வாங்கி வைக்கிறானே தெரியல பாப்போம் ஆனா இதே வந்து நல்ல இருக்கு பாரு 1950 mAh வெட்டி உண்டு வாங்கி வைக்கலாம் பெட்டி பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையாக வந்து இது வந்து ஈஸியாக பேக்குள்ளே போட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாம் பாத்தியா ஆனால் சரி எனக்கு ஒரு டவுட் உண்டு என்னண்டா நீ பங்க வயதை போட்டு எடுக்கப்புறம் அப்புறம் ரிட்டர்ன் ஆகிட்டு வருவாளோ வந்த திரும்ப இதை தானே தூக்கி எடுக்கப்புறம் இல்லை இப்போ எப்படின்னா தனியே ப்ளாக் பண்ண போகிறோம் சம்டைமில் ஒருத்தரும் இல்லை சில முதல் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை கொண்டு இங்கே எடுத்தாண்டா வெளிநாட்டுக்கு போய் வந்து அம்பாடுறவன் அடிவியே கொஞ்சம் பார்க்குறவன் அப்படி தான் சொல்லுவான் இல்லை உண்மையாக வந்து யூடியூபர்ஸ் மாதிரி வந்து தெரியும் அது அப்போ தனியாக ஒரு விஷயத்தை போய் எடுக்கப்புறம் தனியாக ஒரு விஷயத்தை காட்டப்புறம் அதை எடுக்கலாம் என்ன நிறைய இந்த ஃபோனில் காட்டுற மாதிரி டக்குனு ஜூம் பண்ணி அப்படியெல்லாம் வந்து காட்டிடாது ஆனால் இருந்தாலும் ஃபோன் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ இப்படி சொல்கிறேன் தனியாக வச்சு கொண்டு இப்படி நம்மளை காட்டி நம்ம வீடியோவில் எடுக்கல அப்போ ஸோ சில இடங்களுக்கு இப்போ ஃபோனும் பயன்படுத்தலாம் இதுவும் பயன்படுத்தலாம் தானே அப்போ பரவாயில்ல அப்போ அதுக்காண்டி வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த பர்த்டே கிஃப்டாக தான் இது வந்து வந்தது அதை நான் சொல்லிக்கொள்ளும் அண்ட் வந்து இதில் பேரை சொல்லலாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை பேரை சொல்கிறதுல இல்லை இல்லை ஆணித்தனமா சொன்னவங்கள சொல்ல தேவையில்லை பேருன்னு சொல்லி நான் சொல்ல போறேன் பாருங்களேன் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க இது யாரு கொடுத்தேன்னு சொல்லி நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் அது முக்கியமா வந்து இப்போ அதை அங்கிருந்து இப்போ இதை வந்து கொரியரில் அனுப்புறதை விட ஒருத்தங்கிட்ட கொடுத்து விட்டவங்க கொரியரில் அனுப்புனா அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு இங்கே கஸ்டமர் சர்வீஸில் பிடிச்சி வந்து இது காட்டி அனுப்பணும் தெரியும் அப்போ அதை கொண்டு வந்தவங்க ஒருத்தங்க இங்கே ஸோ அவங்க வாரத்துக்கு கொஞ்சம் பிந்திட்டா நான் சரியான டைமுக்கு அவங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இடத்துல அண்ட் வந்து ஓகே இது அனுப்பினது சந்தோஷம் அண்ட் வந்து இதுக்கப்புறமா வந்து வார நிறைய வீடியோக்கள் நீங்கள் இந்த இதை பார்க்கலாம் அண்ட் இனி வர வீடியோ வெளிநாட்டு வீடியோ வரும் இந்த ஸ்டாண்டில் ஓகே அப்போ நாங்கள் அடுத்த காணொலியை சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் பாய்.